வணக்கம் அன்பிற்குரிய மாணவர்களே. தற்போது +1 வகுப்பிலிருந்து +2 வகுப்பிற்கு செல்லக்கூடிய 12ஆம் வகுப்பு மாணவர்களே, நம்ம கெமிஸ்ட்ரியில் வால்யூம் 1 அப்படிங்கிறத டிஸ்கஷன் பண்ண போகிறோம் இனிமேல். ஸோ கெமிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வால்யூமில் 7 லெசன்ஸ் இருக்குது. மெட்டலர்ஜி, அடுத்தது பி பிளாக் எலிமெண்ட்ஸ் 1, இது ரெண்டுத்தையும் ஜூன் மாதத்துக்குள்ளேயே நம்ம முடிச்சாகணும். அடுத்தது பி பிளாக் எலிமெண்ட்ஸ் 2, இது வந்து 3rd லெசன், இது ஜூலை மந்தில் முடிச்சிடணும். 4th லெசன் டிரான்சிஷன் அண்ட் இன்னர் டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ், இது ஆகஸ்டில் இருக்குது. 5th லெசன் கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி, இது அக்டோபரில் முடிச்சிடணும். 6th லெசன் சாலிட் ஸ்டேட், இது ஜூன் மந்த். அப்போ ஜூன் மந்தில் பார்த்தீங்கன்னா மெட்டலர்ஜி, பி பிளாக் எலிமெண்ட்ஸ் 1, சாலிட் ஸ்டேட் 3 லெசன் முடிச்சிடணும். 7th லெசன் வந்து கெமிக்கல் கைனடிக்ஸ், இது ஜூலையில் முடிச்சிடணும். ஸோ நம்ம என்ன பண்ணணும், புக் பேக் 1 மார்க் கொஸ்டின்ஸ் நல்லா பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து புக் இன்டீரியராக 1 மார்க் கொஸ்டின்ஸ் பார்த்துக்கணும். புக் பேக்கில் இருக்கக்கூடிய 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் கொஸ்டின்ஸை நல்லா பார்த்துக்கணும். ப்ளஸ் புக் இன்டீரியர் கொஸ்டின்ஸை நல்லா பார்த்துக்கணும். 70 out of 70 எடுக்கணும் அப்படின்னா கீ பாயிண்ட்ஸை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் லெசன் பார்த்தீங்கன்னா யூனிட் 1 மெட்டலர்ஜி, தமிழில் என்ன சொல்லுவாங்கன்னா உலோகவியல் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இதில் வந்து மினரல் ஓர் இந்த டிஃபரன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக கேட்குறாங்க. டிஸ்டிங்கிஷ், ஏன் இந்த தடவை பப்ளிக் கொஸ்டினில் கூட டிஸ்டிங்கிஷ் மினரல் அண்ட் ஓர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. ஸோ அதை டிஸ்டிங்கிஷ் பண்ணும்போது இது 3 மார்க்கில் கேட்குறாங்கன்னா கம்பல்சரியாக 3 பாயிண்ட் எழுதணும். எனி 3 பாயிண்ட்ஸ் தான் இந்த தடவை பப்ளிக்கில் கேட்டாங்க. சரிங்களா? அதாவது 5 மார்க்ஸை ஸ்ப்ளிட் பண்ணி கேட்டாங்க. ஒரு 2 மார்க்காகவும் ஒரு 3 மார்க்காகவும். அந்த 3 மார்க்கில் இந்த மினரல் ஓர் டிஸ்டிங்கிஷ் அப்படின்னு வந்திருக்கு. பல முறை பப்ளிக்கில் மினரல் ஓர் டிஸ்டிங்கிஷ் 2 மார்க்கில் கேட்டிருக்காங்க, 3 மார்க்கில் கேட்டிருக்காங்க. இந்த பப்ளிக்கில் நடந்து முடிந்த 2024 மார்ச்சில் நடந்து முடிந்த எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா டிஸ்டிங்கிஷ் மினரல் ஓர் அப்படிங்கிறத 5 மார்க்கில் இந்த ஒரு கொஸ்டினை கேட்டிருந்தாங்க. இதுக்கு 5 மார்க் இல்லை, ஸ்ப்ளிட் பண்ணியிருந்தாங்க. இதுக்கு ஒரு 3 மார்க்கு, இன்னொரு கொஸ்டினுக்கு 2 மார்க் அப்படி வந்துச்சு. ரொம்ப சிம்பிளாக சொல்றதா இருந்தால் மினரல் அப்படின்னா என்ன, அதாவது இதில் உலோகம் இருக்கும் ஆனால் கம்மியாக இருக்கும். லோ அமௌண்ட் ஆஃப் மெட்டல்ஸ் இருக்கும். ஓர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து உலோகம் இருக்கும், அந்த உலோகத்தோட பெர்சன்டேஜ் மினரலோட அதிகமாக இருக்கும். ரைட். இந்த ஓரை நம்ம என்ன சொல்லலாம்னா மினரல்னு சொல்லலாம். சரிங்களா? ஆனால் மினரலை நம்ம என்ன சொல்ல முடியாது, ஓர்னு சொல்ல முடியாது. இது ஒரு முக்கியமான பாயிண்ட். அடுத்தது ஒரு அலுமினியம் சம்பந்தப்பட்ட ஓர் எடுத்துக்கிட்டிங்கன்னா பாக்சைட், அதில் அலுமினியம் நிறைய இருக்கும். அதே மாதிரி அலுமினியம் சம்பந்தப்பட்ட மினரல் எடுத்துக்கிட்டிங்கன்னா சைனா கிளே, அதில் அலுமினியம் லோ பர்சன்டேஜில் இருக்கும். லோ பர்சன்டேஜில் இருக்கிறத எடுக்க முடியாது, ஹை பர்சன்டேஜில் இருக்கக்கூடிய மெட்டலை எடுக்க முடியும். அதனால பாக்சைட்லேருந்து அலுமினியத்தை எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும், மினரல் சைனா கிளேலேருந்து அலுமினியத்தை எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியாது. ஸோ இதுதான் டிஃபரன்ஸ் பிட்வீன் த மினரல் அண்ட் ஓர். ஸோ மினரல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேச்சுரலி அக்கரிங் சப்ஸ்டன்ஸ், இயற்கையாகவே கிடைக்கிறது, obtained by mining which contains the metal in free state or in the form of compounds like oxides, sulfides, etc. is called as a mineral. In most of the minerals, the metal of interest is present only in small amounts. Mineral metals வந்து கொஞ்சம் தான் இருக்கும். And some of them contains a reasonable percentage of metal. For example, iron is present in around 800 mineralsல iron இருக்கு, இரும்பு இருக்கு. இரும்போட ஃபார்முலா Fe. However, some of them such as hematite, magnetite, etc. containing high percentage of iron are commonly used for the extraction of iron. அப்ப அந்த ஹேமடைட் மேக்னடைட் அப்படிங்கிறது என்ன சொல்லுவாங்கன்னா இட் இஸ் கால்ட் as a ore, ஏன்னா ஹை பர்சன்டேஜ் ஆஃப் இரும்பு இருக்கிறதால. Such minerals that contains a high percentage of metal from which it can be extracted conveniently and economically are called as ores. ஓர்னா என்ன, மினரல்னா என்னன்னு கேட்பாங்க. மினரல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா a naturally occurring substance obtained by mining which contains the metal in free state or in the form of compounds like oxide, sulfate, etc. is called as a mineral. What is meant by ore அப்படின்னு கேட்டாங்கன்னா
A minerals that contains a high percentage of metal from which it can be extracted conveniently and economically are called as a ores. சரி, hence all ores are minerals. நம்ம ஏற்கனவே சொன்னோம்ல, எல்லா ஓர்ஸும் மினரல்னு சொல்லலாம், but all minerals are not ores. சரி, let us consider an example, another example, bauxite and China clay. ஏதோ உங்களுக்கு சொன்னேன், China clay ஓட ஃபார்முலா வந்து Al2O3.2SiO2.2H2O. இது China clay ஓட ஃபார்முலா. பாக்சைட் ஓட ஃபார்முலா Al2O3.SiO2. இதுதான் பாக்சைட் ஓட ஃபார்முலா. ஸோ பாக்சைட்ல இருந்து அலுமினியத்தை எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும், சைனா கிளேல இருந்து அலுமினியத்தை எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியாது, ஏன்னா லோ பர்சன்டேஜ் அமௌண்ட் ஆஃப் மெட்டல்ஸ் இருக்கிறதால. அப்ப சைனா கிளே அப்படிங்கிறது ஒரு மினரல், பாக்சைட் அப்படிங்கிறது இட் இஸ் கால்ட் அஸ் எ ஓர். Both are minerals of aluminum. However, aluminum can be commercially extracted from bauxite, while extraction of China clay is not possible. சரிங்களா? It is not a profitable one. Hence, the mineral bauxite is an ore of aluminum, while China clay is not. It is a mineral. சரிங்களா? இது ரொம்ப இம்பார்ட்டண்டா கேட்கறது. The extractions of a metal of interest from its ore consists of the following metallurgical process. The extractions of a metal of interest from its ore consists of the following metallurgical process. என்னென்ன metallurgical process இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. Concentrations of the ore, அதாவது எடுத்த ஓரை கழுவுறது, concentration. Extractions of crude metal, அந்த கான்சன்ட்ரேஷன், அந்த கழுவுன அந்த ஓர்ல இருந்து மெட்டலை எடுக்கிறது. அப்புறம் ரீஃபைனிங் ஆஃப் த க்ரூட் மெட்டல், அந்த எடுத்த மெட்டல் இம்பியூரா இருக்கும், அதை பியூர் பண்றது. இந்த 3 மெத்தட் தான் மெட்டலர்ஜிக்கல் ப்ராசஸ். கேட்பாங்க 2 மார்க்ல. What the metallurgical process? Only 3: concentration, extraction of crude metal, refining of crude metal. Concentration அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கிடைக்கிற ஓர் வந்து இம்பியூரா இருக்கும், அதில் இருக்கிற டஸ்டரை நீக்கிறதுக்கு நம்ம அதை வந்து என்ன பண்ணணும், கழுவணும். அதில் நிறைய ப்ராசஸ் இருக்கு. ஸோ ஜென்ரலாக சொல்கிறேன், அந்த கழுவுறது தான் வந்து கான்சன்ட்ரேஷன். அந்த ஓரில் இருந்து மெட்டலை, இம்பியூர் மெட்டல் எடுக்கிறது தான் எக்ஸ்ட்ராக்ஷன். அந்த இம்பியூர் மெட்டலை பியூரா மாத்துறது தான் ரீஃபைனிங் அப்படின்னு பேரு. சரிங்களா? இதை பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ், வெரி இம்பார்ட்டன்ட் ஒன். 1 மார்க்ல கண்டிப்பா கேட்பாங்க. அலுமினியம், இதோட இம்பார்ட்டன்ட் ஓர் வந்து பாக்சைட். நான் உங்களுக்கு என்ன சொன்னேன், Al2O3.2H2O சொன்னேன் இல்லையா, NH2O கூட சொல்லலாம். ஸோ பாக்சைட் Al2O3.NH2O. அதாவது டயஸ்போர் Al2O3.H2O. இதெல்லாம் இது வரைக்கும் 1 மார்க்ல கேட்கல. இந்த டயஸ்போர் ஃபார்முலா என்ன, கயோலினைட், இது வந்து Al2Si2O5 OH 4 டைம்ஸ். பாருங்க, இந்த அயன் பாருங்க, நிச்சயமா இந்த 1 மார்க்ல கேட்கலாம். அயனோட சீஃப் ஓர் என்ன அப்படின்னா ஹேமடைட். ஏன்னா இதுல இருந்து அதிகமா அயன் பிரித்தெடுக்கப்படுது. ஹேமடைட்டோட ஃபார்முலா Fe2O3. மேக்னடைட், அதோட ஃபார்முலா Fe3O4 மேக்னடைட். சிடிரைட், அது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அயன் கார்பனேட் அப்படின்னு சொல்லுவாங்க, FeCO3. அயன் கார்பனேட், கார்பனேட் அப்படிங்கிறது CO3 அப்படிங்கிறது கார்பனேட். அடுத்து அயன் பைரைட், அயன் பைரைட் வந்து FeS2, அது அயன் பைரைட். அடுத்து லிமோனைட், Fe2O3.3H2O அப்படிங்கிறது லிமோனைட். சரி, இந்த காப்பர் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இது காப்பர் பைரைட் அப்படிங்கிறது ஃபார்முலா வந்து CuFeS2. முக்கியமா காப்பர் இஸ் எக்ஸ்ட்ராக்டட் ஃப்ரம் த காப்பர் பைரைட், CuFeS2 இஸ் த காப்பர் பைரைட்ஸ். இந்த பைரைட்டுங்கிற வார்த்தை வரும்போது பாருங்க S2ல முடியுது பாருங்க, காப்பர் பைரைட் CuFeS2. காப்பர் கிளான்ஸ் Cu2S, காப்பர் கிளான்ஸ் அப்படிங்கிறது Cu2S. 1 மார்க்ல கேட்பாங்க, இந்த ஃபாலோயிங் இஸ் நோன் அஸ் காப்பர் கிளான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன்ல CuFeS2 கொடுப்பாங்க, ஒரு ஆப்ஷன் Cu2S கொடுப்பாங்க, ஒரு ஆப்ஷன் Ce2O கொடுப்பாங்க, ஒரு ஆப்ஷன் இந்த மாதிரி ஆப்ஷன் கொடுப்பாங்க. ஸோ நமக்கு தெரியணும் காப்பர் கிளான்ஸ் அப்படிங்கிறது Cu2S, குப்ரைட் அப்படிங்கிறது Cu2O. குப்ரைட் அப்படிங்கிறது Cu2O. திஸ் இஸ் a cuprous oxide. ஆனா ஓரை சொல்லும்போது குப்ரைட் ஓர்னு சொல்லணும். அடுத்து மேலக்கைட் அப்படிங்கிறது காப்பர் கார்பனேட், காப்பர் ஹைட்ராக்சைடு, இது மேலக்கைட்.
அசூரைட் அப்படிங்கிறது இது முன்னாடி 2 சேர்த்துருங்க. 2 காப்பர் கார்பனேட் ஆர் காப்பர் ஹைட்ராக்சைடு அசூரைட். அடுத்து ஜிங்க் பிளெண்ட் அப்படிங்கிறது ஸ்பாலிரைட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஜிங்க் சல்ஃபைட். திஸ் இஸ் த இம்பார்ட்டன்ட் ஓர் ஆஃப் ஜிங்க். ஜிங்கோட இம்பார்ட்டன்ட் ஓர் என்ன அப்படின்னா ஜிங்க் சல்ஃபைட். அது காலமைன் ஜிங்க் கார்பனேட் ZnCO3. இது வந்து எங்க யூஸ் பண்ணுவாங்கன்னா ஸ்கின்ல ஏதாவது ஒரு முகத்துல பரு வந்துச்சுன்னு வச்சுங்களேன், அதுக்கு ஆயின்மெண்ட்ல ஜிங்க் கார்பனேட் அப்படிங்கிறது இருக்கும். அது ஜிங்கைட் ZnO. இது இம்பார்ட்டண்டா கேட்கறாங்க. ஜிங்கைட் அப்படிங்கிறது ZnO. அது லெட்டோட இம்பார்ட்டன்ட் ஓர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கலீனா PbS லெட் சல்ஃபைட். அது ஆங்கிலசைட் அப்படிங்கிறது PbSO4 லெட் சல்ஃபேட். அது செருசைட் அப்படிங்கிறது லெட் கார்பனேட் PbCO3. முக்கியமா ஸ்டூடெண்ட்ஸ் காலமைன் கேட்பாங்க, அப்புறம் ஆங்கிலசைட் கேட்டிருக்காங்க, கலீனா கேட்டிருக்காங்க, செருசைட் லெட் கார்பனேட். அது டின் ஸ்டோன் அப்படிங்கிறது SnO2. அது கேசட்ரைட் அப்படின்னு சொல்லுவாங்க SnO2. சில்வர் கிளான்ஸ் அப்படிங்கிறது அர்ஜென்டைட் ஓர். அது சில்வரோட முக்கியமான ஓர். சில்வர் கிளான்ஸ் அப்படிங்கிறது Ag2S. டின்னுக்கு முக்கியமான ஓர் வந்து டின் ஸ்டோன் SnO2. அதாவது ரூபி சில்வர் அப்படிங்கிறது Ag3SbS3. அது பைரார்ஜிரைட் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து ஹார்ன் சில்வர் எனப்படுவது which is known as ஹார்ன் சில்வர் அப்படின்னு கேட்பாங்க. சில்வர் குளோரைட் AgCl குளோரார்ஜிரைட். அது ஸ்டெஃபினைட் அப்படிங்கிறது Ag5SbS4. ப்ரோஸ்டைட் அப்படிங்கிறது Ag3AsS3.